ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு 4-5 நாளாவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இந்தியால அரசியல் இப்போ தேர்தலுக்காக ஒரு எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளா இல்ல முக்கியமான விஷயமா அப்படின்லாம் கிடையாது. உண்மையாலுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு தேடுதல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பயன்படுத்தி பாகிஸ்தானும் இந்தியாவும் என்ன பண்ண போறாங்கிறது தான் அடுத்த ஒரு விஷயம். எந்த விஷயத்த பத்தி பேசுறேன்னா, ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு முழங்கிக்கிட்டு இருக்க ஒரு 4-5 நாட்களா முழங்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்தியால இருந்து சொல்லக்கூடிய அந்த பகுதியும், அதே மாதிரி இந்தியா பிடியில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதி அப்படின்னு சொல்லி காஷ்மீரை பாகிஸ்தானும் இப்படி 2 பேருமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த காஷ்மீர் பகுதியை தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவை பார்க்க போறோம். வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை ஒரு போராட்டங்க. அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல ஒரு போராட்டம். என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு கோதுமை விலை ஏறி போச்சு, கரண்ட் சுத்தமா கட் ஆகிக்கிட்டே இருக்கு, கரண்ட் இதே கிடையாது. அது இல்லாம ஏகப்பட்ட விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, இதெல்லாம் எங்களால சமாளிக்க முடியல. இதுல ஏதாவது எங்களுக்கு இது கொடுங்க. அதே மாதிரி எங்களுடைய பகுதிகளுக்கு போதுமான வசதிகள் எதுவுமே செஞ்சு தரல. அதே மாதிரி வரிகள் எல்லாமே அதிகமா இருக்கு, கட்டணங்கள் எல்லாமே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எதிர்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போராட்டங்கள் முன்னெடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த பகுதியில அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். இது நம்ம இந்தியா சைட்ல இருந்து சொல்லக்கூடிய பகுதி. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்னா எந்த பகுதியை நம்ம சொல்லலாம்? நம்ம இந்திய மேப்ல தலையில இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப கூட அந்த சிறப்பு அந்தஸ்து 370 சிறப்பு அந்தஸ்தை கேன்சல் பண்ணி லடாக், ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசமா மாத்துறாங்க பார்த்தீங்களா? 1947 சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி அந்த காஷ்மீர் அப்படிங்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மன்னரால, ராஜா சிங் அப்படின்ற ஒரு மன்னரால ஆட்சி செய்யப்பட்டது. மக்கள் முஸ்லீம், ஆனா ராஜா பாத்தீங்கன்னா இந்து ராஜா. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா, அந்த காஷ்மீர் மக்களை தூண்டுதல் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எங்களோட இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. ராஜா சிங்கால தாங்கிக்க முடியல. அவராலையும் என்ன பண்ண முடியலன்னா, பாகிஸ்தானை எதிர்த்து சண்டை போட முடியல. இந்தியாவுக்கு உதவி கோர்றாரு அவரு. இந்தியா என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்தியா கூட இணைஞ்சிருங்க, நான் உங்களுக்கு முழுவதுமா சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு முழுவதுமா சப்போர்ட் பண்றாங்க. ராஜாவும் என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் எல்லைக்குட்பட்ட எல்லா பகுதிகளையும் இந்தியாட்ட ஒப்படைச்சிட்டு ஜாயின் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, காஷ்மீர் இனி இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் என்ன பண்ணுதுன்னா, முழுவதுமா காஷ்மீர் பகுதியில இறங்கி பாகிஸ்தானை விரட்டி அடிக்குது. அந்த டைம்ல பாகிஸ்தான் என்ன பண்ணுதுன்னா, அவங்களும் பதிலுக்கு போராடுறாங்க. 2 ராணுவமும் அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப பலமான ராணுவம்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு சாதாரண ஒரு படைதான் 2 ராணுவ பிரிவுமே. அப்ப 2 ராணுவங்களுக்கும் இடையில போராட்டங்களை பார்க்கும்போது ஒரு சில பகுதிகளை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் முழுவதுமா பிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த பகுதிகளை ஒரு சில அந்த ஒப்பந்தத்தோட என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இனிமேட்டு போனா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறுத்தப்பட்டது. ஸோ அந்த பகுதியை தான் என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா நம்மளுடைய வரைபடத்துல பார்த்தோம்னா, அந்த பகுதியில் இந்திய எல்லைக்குள்ளாரதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வரைபடத்துல இருக்கும். ஆனா பாகிஸ்தான் மேப்ல பாத்தீங்கன்னா, அது பாகிஸ்தான் மேப்புக்குள்ளார காட்டும். ஆனா அது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது இன்னும் நாள் வரைக்கும் நீடிட்டு தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு டைமும் தேர்தல்கள் நடந்து பாகிஸ்தான் அரசால தான் அந்த தேர்தல் நடக்கப்படுது. முழுவதுமா பாகிஸ்தானோட கண்ட்ரோல்ல தான் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருங்கிறது இன்ன வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா, இப்ப எதுக்காக இது இப்ப பேசும் பொருளா நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த போராட்டங்கள் இப்ப முன்னெடுத்து பயங்கரமா ஒரு 4-5 நாட்களாவே போய்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு அவங்க கேட்டது என்னன்னா, மின்சார பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு விலைவாசி உயர்வு தாங்க முடியல, கோதுமை கிடைக்க மாட்டேங்குச்சு, கரண்ட் பிரச்சனையா இருக்குது. இதெல்லாம் எதிர்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த போராட்டத்தை பாகிஸ்தான் அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, பயங்கரமா போலீஸை வச்சு, போலீஸ் மட்டும் கிடையாது, மற்ற சில ராணுவ அமைப்புகளை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணி அடிச்சு
பிளஸ் பார்த்தோன்னா கண்ணீர் புகை குண்டுகள்லாம் வீசி அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு அதுல ஒருத்தர் உயிரே இழந்துட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்தோன்னா படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த மக்களுக்கு இன்னும் வந்து ஒரு வெறுப்புணர்வை ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஆசாத் காஷ்மீர், அதாவது தனி காஷ்மீர் எங்களுக்கு வேணும், தனி நாடு வேணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப இன்னும் அது வந்து ரொம்ப ஒரு பலமா அந்த கோரிக்கையை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாவே வந்து பொருளாதார நெருக்கடி ஓவரா இருக்கு. ஒரு சில பகுதிகள் துறைமுகத்துல இருந்து எல்லா முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையுமே கான்ட்ராக்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சைனாவோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு ஆல்ரெடி. இப்ப ஆல்ரெடி பார்த்தோன்னா ஐஎம்எஃப் கிட்ட வந்து பணம் கேட்டு ஐஎம்எஃப் ஒரு டீம் வந்து அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட் மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. முதல்ல உங்களுடைய நாட்டுல முதல்ல கண்ட்ரோல் பண்ண கத்துக்கங்க, முதல்ல ஒருத்தவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வாங்க, தீவிரவாதி டெரரிசம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது, அந்த இதெல்லாம் முதல்ல ஒழிச்சிருங்க, நீங்க முதல்ல கண்ட்ரோலா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எங்களால உதவி பண்ண முடியும், முதல்ல இதெல்லாம் வந்து நீங்க மாத்திக்கங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கை வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப பாகிஸ்தான் பல மேலை நாடுகளை தான் நம்பி இருக்க வேண்டிய சூழல்ல வந்து ஈடுபட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல நம்மளுடைய உள்துறை அமைச்சரா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த காஷ்மீர் மாநிலத்துடைய தலைவர் ஒவ்வொரு அப்துல்லாவா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயராம் ரமேஷா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த காஷ்மீர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பத்தி ஒரு சில விவாதங்கள் இப்ப வந்து முன்னெடுத்தது மிக முக்கியமான. இப்ப எலெக்ஷன் நடக்கிற டைம்ல இது வந்து ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தானுங்கிறது ரொம்ப பலம் வாய்ந்த நாடு, சக்தி வாய்ந்த நாடு, அவங்கள்ட்ட அணுகுண்டு இருக்கு, ஆயுதங்கள்லாம் இருக்கு, தேவையில்லாம நம்ம வந்து போய் நம்ம பிரச்சனையை வந்து ஈடுபடுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய உமர் அப்துல்லாவா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஜெயராம் ரமேஷ் இந்த மாதிரி காங்கிரஸோட மூத்த தலைவர்கள் இந்த மாதிரி சொல்ல அதுக்கு வந்து உள்துறை அமைச்சரே டைரக்டா என்ன பண்ணிட்டாருன்னா அது வந்து இந்தியாவுடைய ஒரு பகுதி தான், அது வந்து இந்தியா வந்து விட்டு கொடுக்கவே முடியாது, கண்டிப்பா அது இந்தியாவுடைய ஒரு பகுதியாக தான் இருந்துட்டு இருக்கு, அதுக்காக நாங்க என்ன வேணாலும் நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருப்போம் அப்படின்னு பகிரங்கமா வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு அரசியல் தலைவரை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது உலக அரசியல்ல உலக தலைவர்கள் மத்தியில கண்டிப்பா இதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அரசியல் எலெக்ஷன் கேம்பெயினுக்காக இது பேசுறாங்க அப்படிங்கிறத தாண்டி இது சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது இன்னும் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துற ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் கண்டிப்பா வந்து அமித்ஷா பேசுனது. ஆனா இதுல நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவர் மட்டும் சொல்லலைங்க, இதுக்கு முன்னாடி வந்து ராஜ்நாத் சிங்கா இருக்கட்டும், அதுக்கு ஜெய்சங்கரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ங்கிறது இந்தியாவுடைய ஒரு பகுதி தான், அவங்க வந்து இப்போதைக்கு இருக்கிறாங்களே தவிர அதை கண்டிப்பா முழுவதுமா விரட்டி அடிப்போம், அதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த நாங்க வந்து லடாக்கையும் காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசத்தை வந்து பிரிச்சதுக்கு காரணமே நாங்க வந்து முக்கியமா அந்த பகுதிகளை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்து அதன் மூலியமா நாங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளை வந்து டார்கெட் பண்ணி அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதான் எங்களுடைய முழு ஈடுபாடு. ஏன் அப்படின்னா லடாக்குங்கிறது ஒரு சைடு சைனாவோட கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு, பாகிஸ்தான் அதாவது காஷ்மீருங்கிறது ஒரு சைடு பாகிஸ்தான் கண்ட்ரோலுக்கு போயிட்டு இருக்கு, இப்படியே விட்டோம்னா அங்க ஒரு அந்த சிறப்பு அந்தஸ்து மூலியமா என்ன நடக்குதுன்னே தெரியாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த சிறப்பு அந்தஸ்து வந்து கேன்சல் பண்ணது காரணம் இதுதான், அங்க முழுவதுமா வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியல அப்படின்னு அதை கேன்சல் பண்ணிட்டு ஒரே மாநிலமா கொண்டு வந்திருக்கலாம். ஆனா டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்டோட பார்வையில இருக்கணும்னு சொல்லிட்டு 2 யூனியன் பிரதேசமா மாத்தினதான் அங்க ஹைலைட். டைரக்டா இப்ப என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃபுளுன்ஸோட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன பண்ணணுமோ அந்த 2 பகுதிகளுக்கும் டைரக்டா அவங்களே இறங்கி பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம்ங்கிறது அதிகமாகிருக்கு. அப்ப மக்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 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 என்ன சொல்ற ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஒரு போயிடுச்சு, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம மருந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த மருந்து ஒரு கசப்பா தான் இருக்கும் ஆரம்பத்துல, அந்த மருந்து குடிச்சு அந்த உடம்பு தெம்பாகும் போது அந்த குழந்தை வந்து சந்தோஷமா அடையும். அந்த மாதிரிதான் அப்ப வந்து அந்த காஷ்மீர் பகுதி சிறப்பு அந்தஸ்து கேன்சல் பண்ணும்போது அங்க உள்ளவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெறுப்புணர்வு தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப அது மூலியமா அங்க இருக்கக்கூடிய பலன்கள் அவங்க அனுபவிக்கும் போது பரவாயில்ல, கொடுத்தது நல்லதுதான், சிறப்பு அந்தஸ்து வந்து கேன்சல் பண்ணிட்டு டைரக்டா கண்ட்ரோல் இருந்தது நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இப்ப மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம், நம்ம அப்படி எடுத்துக்கலாம். இது நான் வந்து 19 சொல்ல என்ன நம்மளுடைய கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு
மதம் சார்ந்த ஒரு கட்சியா இருக்கிறதுனாலதான் நம்மளால ஏத்துக்க முடியல. இதுவே வந்து ஒரு பொதுவான கட்சி இந்த விஷயத்த பண்ணியிருந்தா எல்லாருமே வாய மூடிட்டு இருந்திருப்போம். உண்மையாலுமேங்க, இது பாஜக இல்லாம மத்த ஒரு அரசியல் கட்சி, ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசியல் கட்சி இந்த விஷயம் சிறப்பு அந்தஸ்தை கேன்சல் பண்ணிட்டு இப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த விதமான போராட்டங்களும் எந்த விதமான எதிர்ப்பு வினைகளுமே இல்லாம போயிருக்கும். எக்ஸப்ட் பாகிஸ்தான் அவங்களுடைய அவங்களுடைய எதிர்ப்பை தாண்டி எதிர்ப்பு தவிர இது எந்த ஒரு எதிர்ப்பும் நம்ம நாட்டுக்குள்ளார இருந்திருக்காதுன்னு சொல்ல வரேன். ஒரு ஒரு மத மத சார்பற்ற ஒரு கட்சி இருந்திருந்தா அந்த மாதிரி இருந்திருக்கும். இது வந்து நம்ம பாஜக பண்ணனால நம்மளால அதை ஏத்துக்க முடியல. ஒருவேளை இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ, இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ, அவங்க வந்து அங்க போயிட்டு ஏதாவது இந்துக்கள் வந்து திணிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம எண்றதுக்கு வேலையே கிடையாது. இது முழுவதுமா பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த பகுதிகளை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரதான். ஏன் அப்படின்னா அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா டோட்டலா அங்கிருந்து தான் நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. காரணம் என்னன்னா தீவிரவாத முகாம்கள் அதிகமா அங்கதான் இருக்குது. அங்கிருந்து தான் நம்மளுக்கு வந்து தாக்குதல் அப்படிங்கிறது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த பகுதிகளை முழுவதுமா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தீவிரவாத நம்மளுக்கு தாக்குதல்ங்கிறது குறைஞ்சிடும். அப்ப நம்மளுக்கான அந்த அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும். ரொம்ப பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ஏதோ ஒரு கட்சிக்காக சார்பா ஒரு பாஜகவுக்கு சார்பா அப்படின்லாம் நினைக்கிறேன். நம்மளுடைய நாட்டோட மூமெண்ட் என்ன, பாஜக என்ன செய்ய போகுது. இப்போ போன 2019 ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த மூமெண்ட் எடுத்தாங்க, சிறப்பு அந்தஸ்தை கேன்சல் பண்ணிட்டு இந்த மூமெண்ட் எடுத்தாங்க, யூனியன் பிரதேசமா மாத்தினாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு எலெக்ஷன் வருது, இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ரெண்டு கட்சிகளுக்கு இடையே. இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதுதான் அந்த மேட்ரு. இதே மாதிரி ஏதாவது போய் அட்டாக் பண்ணி ஏதாவது பிரச்சனை பெருசாகுமா? உலக நாடுகள் ஆனா கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கு. உலக நாடுகள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்களா, இந்தியாவுக்கு இந்த பிரச்சனையில வந்து சப்போர்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நான் சைனா என்னவோ பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், பட் மற்ற நாடுகள் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பகுதி தான் அது. ஒரு ராஜா சிங் அப்படிங்கிற ஒரு பேரரசர் ஆண்ட ஒரு பகுதி தான். அதை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து போர்ல என்ன பண்ணிட்டோம்னா பகுதியை விட்டுட்டோம். அந்த பகுதியை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மூவ்மெண்ட் எடுத்திருக்கணும். 70 வருஷமா நம்ம அதை விட்டுட்டோம், அப்படியே விட்டாச்சு. அது நம்ம கண்டிப்பா எடுத்திருந்தோம் அப்படின்னா எப்பயோ இதை வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல வந்திருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு காஷ்மீருக்கு கொடுத்து அது ஒரு ராக்கி படத்துல வந்து ராக்கியோட பெல்ட் அந்த டெரிட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்களே பிரதேசம், அந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் ஒரு பிரதேசமாவே நம்ம வந்து மாத்தி அதை கொண்டு போனதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்திரா காந்தி பீரியட்லயோ அதுக்கு முன்னாடி இதை வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபுல்லா இந்தியாவுக்கு சொந்தம் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்ன நேரம் பார்த்தோம்னா வேற லெவல்ல இருந்திருக்கும். நம்மளுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபுல்லாவே பயங்கரமா இருந்திருக்கும். இப்ப இந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு டெரரிசம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருந்திருக்காது. இருந்திருக்கும், ஓரளவுக்கு இருந்திருக்கும், கண்டிப்பா இருக்கும், இல்லாமன்னு சொல்ல முடியாது, இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு டார்ச்சர் அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இனிமேல கூட தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பாகிஸ்தான் இந்த பிரச்சனை ஜம்மு காஷ்மீர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், அங்க இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம பார்க்கணும். நம்ம ரெண்டு நாடுகளை மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, மக்கள் என்ன யோசிக்கிறாங்க? மக்களுடைய ஆசை என்னன்னா தனி காஷ்மீர் அந்தஸ்து தான் எங்களுக்கு வேணும். பாகிஸ்தான் வேணும், இந்தியாவுக்கு வேணும், இந்தியாவுக்கு வேணா பாகிஸ்தான் வேணும். இதுதான் அவங்களுடைய ஒற்றை கோரிக்கை. ஆனா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கண்டிப்பா இதுல வந்து உள்நுழைஞ்சே ஆகணும், இந்தியாவில தான் இதை வந்து கட்டுப்படுத்த முடியும், இந்தியா வந்து கண்டிப்பா டேக் ஓவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா தனி நாடா வாங்கிட்டாங்க காஷ்மீர் அப்படின்னா கண்டிப்பா பாகிஸ்தான் சும்மா இருக்காது, பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் காஷ்மீருங்கிற நாட்டுக்கு. அதே மாதிரி ஒரு சைடா சைனாவை வச்சு என்ன பண்ணுன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் காஷ்மீருக்கு. ஸோ இரண்டு சைடும் வந்து காஷ்மீருங்கிற ஒரு நாட்டுக்கு பிரச்சனை கொடுக்கும். இப்போ காஷ்மீர் எங்க போகும்? ஒன்னு ஆப்கானிஸ்தான்கிட்ட உதவிட்ட போனோம், இல்ல இந்தியா கிட்ட தான் உண்டாகணும். ஆப்கானிஸ்தான்கிட்ட கண்டிப்பா வந்து காஷ்மீர் போகாது. ஏன் அப்படின்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு சாஃப்டான ஒரு இதுதான், அவங்களுடைய நிலைப்பாடு பார்த்தோன்னா அவங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் கொடுப்பாங்க. கண்டிப்பா இந்தியா கிட்ட தான் வந்தாகணும். அப்போ இப்படி சுத்திக்கிட்டு இந்தியா கிட்ட வரதுக்கு பேசாம டைரக்டா இந்தியா கிட்டே நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க, நம்மளுக்கு டெவலப் பண்றது ஈஸியா இருக்கும் நம்மளுடைய பகுதியை அப்படிங்கிற மாதிரி ஐடியால தான் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே, ஒரு சில தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாருமே அந்த மாதிரி சொல்றாங்க. பட் மக்களுடைய கண்டிஷன் என்னன்னா ஆசாத் காஷ்மீர், எங்களுக்கு காஷ்மீர் தனிநாடு வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ மக்களுடைய முடிவையும் நம்ம கேட்கணும்.
ஆனா வந்து இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி முடிவா இருக்குது. பாகிஸ்தான் என்னன்னா விட்டு கொடுக்க மாட்டோம்னு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.